ஆர்எம் கோச்சிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நீட் 2025 தமிழ் மீடியம் வினாக்களுக்கு விடைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே மாதிரியான இரு புள்ளி நிறைகள், இது புள்ளி நிறை, அது முக்கியம். ஒரு புள்ளி நிறை P, இன்னொரு புள்ளி நிறை Q. இரு வெவ்வேறான K1 மற்றும் K2 சுருள் மாறிலிகள் கொண்ட இரு தனித்தனியான நிறையற்ற சுருள் வெள்ளினால் தொங்கவிடப்பட்டு செங்குத்தாக அலை உருகின்றன. சுருள் மாறிலிகள், சுருள்வில் மாறிலிகள் Pக்கு K1, Qக்கு K2. அது என்ன பண்றாங்க, தொங்க விட்டுக்கிறாங்களா, செங்குத்தாக தொங்க விட்டுக்கிறாங்க. நிறையற்ற சுருள்வில், ஒரு சுருள்வில் இருக்கு, அது என்ன பண்ணிக்கிறாங்க, தொங்க விட்டுக்கிறாங்க. அவற்றின் பேரும் தொங்க விட்டுட்டு இது அலை உருது. இது அது மேலங்கிலும் அலை உருகிறது. அலை உரும்போது பொழுது அப்படி பெரும திசைவேகங்கள் சமம் எனில், பெரும திசைவேகம்னா ஏபியும் ஏக்யூவும் சமம் எனில், இரண்டும் சமமா இருக்கு. சமம் எனில் நிறை கியூவின் வீச்சு மற்றும் நிறை பியின் வீச்சுக்கு விகிதம், இப்ப ஏ கியூ டிவைட் பை ஏபி கேட்கிறாங்க, அந்த விகிதம் கேட்கிறாங்க. அந்த விகிதமை எப்படி சால்வ் பண்ண போறோம்? சரி, ஓகே. எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, அந்த ட்ரிக் யூஸ் பண்ணா ஒமேகாவோட ஃபார்முலா உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். புள்ளி நிறையோட ஒமேகாவோட வேல்யூ என்னது, ரூட் ஆஃப் K1 பை நிறை P. அதே மாதிரி புள்ளி Qவோட ஒமேகா K2 பை MQ. ரெண்டுமே சமமான நிறை, ஒரே மாதிரியான இரு நிறை புள்ளிகள் வச்சுக்கிறோம். இந்த இதை யூஸ் பண்ண போறேன். பெரும திசைவேகம் சொல்லிக்கலாம் புக்கில். பெரும திசைவேகத்துக்கான சமன்பாடு என்னது, ஏபி ஒமேகா பி ஏக்யூ ஒமேகா கியூ. எனக்கு தேவை ஏக்யூ தேவை, ஏபி தேவை, இதுக்கான வகுத்தல் தேவை. இப்போ ஒமேகா கியூ டிவைட் பை ஒமேகா பி. ஒமேகா கியூக்கான ஃபார்முலா என்னது, ரூட் ஆஃப் K2 டிவைட் பை MQ. எனக்கு ஏக்யூ தான் தேவை, ஏக்யூ ஏபினா ஒமேகா பி டிவைட் பை ஒமேகா. கரெக்ஷன் பார்த்துக்கோங்க. ஒமேகா பிக்கு என்ன ஃபார்முலா, ரூட் ஆஃப் K1 டிவைட் பை MP. ஒமேகா கியூக்கு ரூட் ஆஃப் MQ டிவைட் பை K2. எல்லாமே ரூட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். K1 MQ MP K2. இங்க நிறை, இரண்டு நிறை சமம் தான், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரூட்டுக்குள்ள என்ன இருக்கு, K1 பை K2. இதான் வீச்சின் விகிதம். வீச்சின் விகிதம் எப்ப, பெரும திசைவேகத்தில் வீச்சின் விகிதம் ரூட் ஆஃப் K1 பை K2. சரியான விடை என்பது 3.